கவின் டீல்ஸ் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா சுங்காச்சத்திரம் டு வாலாஜாபாத் போகிற ரூட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஆன் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு இதுதான் ஆன் ரோடு. அந்த பில்டிங் தான் உங்களுக்கு வந்து ஆன் ரோடு பில்டிங்கு. அதுலேருந்து ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. பட் இந்த பக்கம் வந்து வழி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஒரு 80 அடிக்கு வழி மாதிரி விட்டு உள்ளே வர மாதிரி 40 அடி ரோடு மாதிரி போட்டு உள்ளே டேரெக்டாக இந்த லேண்டுக்கு வரலாம். ரோட்லேருந்து அப்ரோச்சுக்காக இவங்க கேட்டுட்ருக்காங்க. பக்கத்து லேண்டில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. வழி இல்லாமல் இல்லை, வழி அந்த பக்கம் வில்லேஜ் உள்ளே இருக்குது, அந்த பக்கம் வரலாம். அந்த பக்கம் சுற்றிட்டு வர்றதுக்காக வேண்டான்றது இந்த பக்கம் கேட்டுட்ருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 7 ஏக்கர் இருக்குது. 7 ஏக்கரு. நம்ம இப்போ இதோட ட்ரோன் வியூ பார்க்கலாம். பக்கத்தில் என்னென்ன இருக்குது, பக்கத்தில் ஒரு சின்ன ஓட போகுது, அதாவது ஏரியோட தண்ணி வெளியில் வர்றது, உபரி நீர் வர்றது எல்லாமே பெரிய ஏரி பக்கத்துலேயே இருக்குது. நஞ்சை லேண்டு தான், விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இடம். பைப் லைன்லாம் பண்ணியிருக்காங்க, கிணறு இருக்குது. கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரோன் வியூ நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு லேண்டு, நல்ல ஏரியாவில் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரோடு பக்கத்துலேயே இருக்குது. ஹை டென்ஷன் லைன் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஃப்ளாட்டில் எதுவும் போகல, அது அந்த ஓட வழியாக போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க ஐடியா பண்ணி. பனை மரம் இருக்குது, தென்னை மரம் ஒரு 30 தென்னை மரத்துக்கு இருக்குது. கிணறும் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் தென்னை மரம். கொஞ்சம் உள்ளெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. செடி முள்ளு செடியெல்லாம் முளைஞ்சிருக்கு, அவ்வளோதான். மரம்லாம் காய் காய்க்கக்கூடிய மரங்கள், நல்லா காய் காய்ச்சிட்ருக்கு உங்களுக்கு. நல்ல நாட்டு மரம், எல்லாம் பெரிய பெரிய மரம், நிறைய காய் இருக்குது அதில்.
கிணறு உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. இப்போதைக்கு அவங்க வந்து நெல் தான் வச்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்து நெல், கரும்பு, வாழை இது மாதிரி தான் பண்ணுறாங்க. விவசாயம் வேணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை கன்வெர்ட் பண்ணி நான் ஒரு ஃபேக்ட்ரி போட போகிறனாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா ஆப்போசிட்டில் ஃபேக்ட்ரி இருக்குது. பின்னாடி ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க. பின்னாடி வந்துட்டு ஒரு ஹாலோ பிளாக் கம்பெனி ஒன்று இருக்குது. இது மோட்டர் ஷெட்டு, மோட்டரோட ஷெட்டு. இது வந்து கிணறு. கொஞ்சம் அந்த தேங்காயெல்லாம் ஊந்துருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துலேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. சுற்றி கொஞ்சம் அடப்பாக இருக்குது. அது க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டோட்டலாக வந்து 7 ஏக்கர். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா பர் ஏக்கர் கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஆன் ரோடில் ப்ராப்பர்ட்டி வந்து 3.5 கோடி ரூபா வரைக்கும் போயிருக்கு. 3 கோடி வரைக்கும் போயிருக்கு. 2.5 to 3 வரைக்கும் போயிருக்கு. தேவைப்படுறது வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுங்க எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.